உனக்கு மட்டும் என்ன கொம்பு முளைச்சிருக்கா? செய்தியாளரை விளாசி தள்ளிய அண்ணாமலை. சென்னையில் தமிழக பாஜக சார்பாக பாஜக சட்டசபை தொகுதி பொறுப்பாளர் மற்றும் இணை அமைப்பாளர் கூட்டம் நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு அண்ணாமலை வந்தபொழுது செய்தியாளர் ஒருவர் மைக்கை நீட்டினார். அப்பொழுது டென்ஷனான அண்ணாமலை, நான் எப்பொழுது பேச வேண்டுமோ அப்பொழுது மட்டுமே பேசுவேன் என்று தெரிவித்தார். மீண்டும் கூட்ட அரங்கிற்குள் இருந்த செய்தியாளரை அழைத்த அண்ணாமலை, தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மீடியாக்களுடன் 4-5 ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன். புதுசா வந்து ஆட்டிட்டு இருக்கீங்களா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கள். நான் என்ன உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேனா? எனக்காக ஊதியம் கொடுக்கிறீங்களா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்களா? எனக்கு கொடுக்கிறார்களா? தமிழ்நாடு மீடியாக்களுடன் 4-5 ஆண்டுகளாக அண்ணன் தம்பியாக எங்களுக்குள் பேசி பழகி கொண்டிருக்கிறோம். இனி வாழ்க்கை முழுவதும் உங்கள் நிறுவனத்திற்கு பேட்டி கொடுக்க மாட்டேன். மற்ற மீடியாக்களை விட பெரிய ஆள் என்று சீன் போட வேண்டாம். அங்கு நிற்பவர்கள் எல்லாம் பாவமா? உங்கள் நிறுவனத்திற்கு மட்டும் கொம்பு முளைத்திருக்கா? நான் உங்களை மிரட்டவில்லை, நீங்கள் தான் என்னை மிரட்டுகிறீர்கள். உனக்கு மாத சம்பளம் கொடுக்கிறார்கள், அதற்காக இந்த மிரட்டும் வேலையெல்லாம் வைத்துக் கொள்ளாது என்று செய்தியாளரின் கைகளில் பலமாக அடித்தார். தொடர்ந்து, நான் கேட்டேனா? என்னை வந்து பேட்டி எடுக்க சொன்னேனா? நீ ஒரு நிறுவனத்திற்காக சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்கிறார், நீ என்ன இலவசமாக பணி செய்கிறாயா என்று தோளில் தட்டி மிரட்டும் தோனியில் பேசிவிட்டு அங்கிருந்து அண்ணாமலை நகர்ந்து சென்றார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. அண்ணாமலையிடம் தேவையில்லாமல் வம்பு வைத்துக் கொண்டால் அவருடைய பதில் வேற மாதிரியாக இருக்கும் என்று அவருடைய ரசிகர்களும் பாஜகவினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.